சம்பளம் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகந்தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன். எல்லாம் வல்ல தில்லைக்கூத்த பெருமானையும் சிவகாமி தாயாரையும் பணிந்து ஏற்றி குலதெய்வமாம் வேட்பெருமானையும் குலகுருநாதராம் செல்லத்துறை சுவாமிகளையும் அடியேனுடைய உள்ளத்திலே இருத்தி ஈழத்திலே எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஞானகுருவாக விளங்கக்கூடிய சித்தர் பெருமக்களை எல்லாரையும் பணிந்தேத்தி இன்றைய இந்த நல்ல நாளிலே ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வின் வாயிலாக பல அரிய நல்ல செய்திகளை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிவனேய செல்வர்களோடு கடந்த சில நாட்களுக்கு முன்னம் நாங்கள் காஞ்சி புராணத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அன்னை ஆற்றிய அறங்களை பற்றி பார்த்திருந்தோம். உமையவள் காஞ்சி மாநகரத்துக்கு வந்து 32 அறங்களை செய்தமையை பற்றி காஞ்சி புராணம் மிக வெகுவாக பேசும். அந்த காஞ்சி புராணத்திலே அன்னை ஆற்றிய அறங்கள் 19 அறங்களை நாங்கள் இதுவரையில் பார்த்திருந்தோம். இறுதியாக தீரா கடன் தீர்த்தல் என்கின்ற ஒரு அரிய அறத்தை பற்றி அடியேன் பேசியிருந்தேன். அதன் தொடர்ச்சியாக இன்றைய இந்த நல்ல நாளிலே நாங்கள் பார்க்க வேண்டியது தூத்தற்கு உதவுதல். அது என்ன தூத்தற்கு உதவுதல்? தூத்தர் என்றால் தீய வழியிலே சென்று ஈட்டத்தை தேடிக்கொள்பவர்கள், அதாவது சமுதாய சீர்கேட்டிலே ஈடுபடுபவர்கள். இன்றைக்கு சமுதாயத்திலே சீர்கேடான நடத்தைகளை கொண்டவர்களை அரசாங்கமோ அல்லது அதற்குரியவர்களோ அதற்குரிய தண்டனையை கொடுத்து விடுவார்கள் அல்லது சிறையிலே கொண்டே அடைத்து விடுவார்கள். ஆனால் அன்னையானவள் அவர்களை எப்படி ஒரு உளவியல் ரீதியாக, அன்றைக்கே உளவியல் ரீதியாக அம்பிகையானவள் அவர்களை கையாண்டிருக்கிறாள் என்றால் ஆச்சரியப்படக்கூடிய விடயம். இந்த சமுதாய சீர்கேட்டிலே ஈடுபடுகின்ற ஆண்களோ பெண்களோ அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்து தூத்தற்கு உதவுதல், அதாவது சமுதாய சீர்கேட்டை நீக்குவதற்காக ஒரு அதானாகட்டும் பெண்ணாகட்டும் பொருள் ஈட்டத்தின் நிமித்தம் பல்வேறு தவறுகளை செய்கிறார்கள். பேராசை என்கின்ற வினை வயப்பட்டு பெருந்துன்பத்திலே உழலுவார்கள். அதனாலதான் சமுதாய சீர்கேடு ஏற்படுகிறது. பிறரை பார்த்து ஆசைப்படுதல். அவர்கள் பெரிய தனவந்தர்களாக இருக்கிறார்கள், காரிலே போகிறார்கள், விரும்பியவற்றையெல்லாம் வேண்டி அணுகிறார்கள். நானும் அவ்வாறு செல்ல வேண்டும், ஆனால் அதற்குண்டான வழி என்னால் தேட முடியவில்லை. அங்கே திருட்டு என்கின்ற ஒரு எண்ணம், அந்த அபகரித்தல் தொழிலை செய்தாவது நான் நல்லாக வந்துவிட வேணும் என்று ஒரு தீய எண்ணம் உருவாகும். அதே போல ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்வது, அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். பல்வேறு பல தனவந்தர்கள், வசதியாக இருக்கக்கூடிய எல்லா தனவந்தர்களும் தவறானவர்கள் என்று நாங்கள் எடுத்துவிட முடியாது. சமுதாயத்திலே தங்களுடைய பணபலங்களை வைத்துக்கொண்டு ஏழை எளியவர்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய மனநிலையுடைய தனவந்தர்களிடத்திலே அகப்பட்டு தங்களுடைய வாழ்வை தொலைத்து கொள்ளக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்கின்ற இருசாராரும் இதற்குள்ளே அடங்கும். அப்படிப்பட்ட சமுதாய சீர்கேட்டிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கெல்லாம் அவர்களை அந்த நிலையிலே இருந்து மாற்றி அமைத்து நல்லதொரு நிலையை உண்டாக்குவதற்கான ஒரு அறத்தை அம்பிகை செய்திருக்கின்றார். அதுதான் தூத்தற்கு உதவுதல். அதனை
சந்தன களபமும் தயங்கு பூண்களும் என்ற அந்த பாடலிலே கச்சியப்பர் அழகாக சொல்லியிருப்பார். சந்தன களபமும் தயங்கு பூண்களும். அப்ப விரும்பி பூசி கொள்ளக்கூடிய வாசனை திரவியங்களும் ஆபரணங்களையும் கொடுத்து அவர்களை அந்த தவறிலே இருந்து போக தவறிலே இருந்து விலகி நன்னறையிலே ஒழுகச் செய்கின்ற ஒரு உயரிய அறத்தை, நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வாழக்கூடிய நல்ல ஒரு அறத்தை அம்பிகை செய்து காட்டியிருக்கின்றார். குற்றம் விளைவித்தவருக்கு மேலும் மேலும் தண்டனையை கொடுக்க என்னும் குற்றத்தை செய்வார்கள். ஆகவே அதற்குரிய மாற்று வழியை அம்பிகையானவள் ஒரு அறமாக செய்திருக்கிறாள் என்றால் நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய சமுதாயத்தை நல்வழிப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது. அடுத்ததாக படுக்கை அளித்தல். படுக்கை அளித்தல் என்றால் அதாவது பஞ்சனை அளித்தல். யாருக்கு அளித்தல்? எல்லாருக்கும் கொடுப்பதா அல்லது யாருக்கு இதை கொடுப்பது? யாருக்கு இந்த அறத்தை அம்பிகை செய்தாள் என்றால் ஐந்தனை அமளியும் அம்பொன் மாளிகை. ஐந்தனை அமளியும் அம்பொன் மாளிகை, அழகிய பொன் போன்ற மாளிகை போன்ற இடங்களையும் அமைத்து ஐந்தனை அமளியும் 5 வகை பஞ்சினாலே செய்யப்பட்டுள்ள பஞ்சனை மெத்தையினை உடைய அந்த படுக்கையினை அமளி அந்த அறையினையும் உண்டாக்கி கொடுக்கின்றார். யாருக்கு என்று சொன்னால் தவ சிரேஷ்டர்கள், தவ வலிமை பொருந்தியவர்கள், அவர்களுக்காக அவர்கள் புனிதமாக வாழ்வதற்கு நல்லொழுக்க நெறியிலே நின்றொழுகக்கூடிய, சமுதாயத்துக்கு நல்ல வழிகாட்டக்கூடிய பெருஞானிகள். இன்றைக்கெல்லாம் உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லலாம் ஆதீனங்கள். அதாவது தமிழகத்திலே பல ஆதீனங்கள் இருக்கு. சீர்கேடுகள் இருக்கின்ற ஆதீனங்களும் இருக்கின்றது, நன்னறியை வழிகாட்டக்கூடிய ஆதீனங்களும் இருக்கின்றது, நன்னறியை வழிகாட்டக்கூடிய திருமடங்களும் இருக்கின்றது, மடாதிபதிகளும் இருக்கின்றார்கள், தீநெறியில் செல்வோரும் இருக்கின்றார்கள். இன்றைய கலியுகத்திலே 2 விதமும் இருக்கின்றது. ஆனால் அன்றைக்கிருந்த அற வாழ்வியலை பின்பற்றுகின்ற உயர்ந்த ஞானிகளுக்காக அம்பிகையானவள் இப்படிப்பட்ட ஒரு உயரிய அறத்தை செய்திருக்கின்றார். அவர்களுடைய அந்த தவ வாழ்வை மேன்மையுறச் செய்வதற்காக அம்பிகையானவள் இத்தகைய ஒரு அறத்தை செய்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, தண்ணீர் பந்தல் அமைத்தல். தண்ணீர் பந்தல் அமைத்தல் என்றாலே எங்களுக்கு ஞாபகம் வருவது நாவுக்கரசர் பெருமான் கைலையங்கிரியை நோக்கி சென்று 81 வயதில் தவண்டு போகிற பொழுது தண்ணீர் பந்தர் சயம்பர வைத்தார் பெருமான். பொதிசோரோடு வந்து இடைவழியிலே அவருடைய களைப்பை போக்குவதற்காக, அவருடைய அந்த தாகத்தை தீர்ப்பதற்காக தண்ணீர் பந்தல் நன்னீர் குளமும் அமைத்து நீரருந்த தண்ணீர் பந்தர் சயம்பர வைத்தார் என்று சொல்லி பெரிய புராணம் புகழும். பெருமான் எப்படி வந்து அருள் செய்தார் என்று. அந்த பணியை அம்பிகையானவள் அங்கே நாவுக்கரசருக்காக பெருமான் அந்த பணியை செய்தார். அதே பணியை அம்பிகையானவள் காஞ்சி மாநகரத்திலே இருக்கிற மக்களுக்காக, ஜீவராசிகளுக்காக தண்ணீர் பந்தல் அமைக்கின்ற பெரியதொரு அறத்தை செய்தார். இன்றைக்கும் எங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களிலேயும், பெரும்பாலான ஆலயங்கள், ஒரு சில ஆலயங்களிலே தண்ணீர் பந்தலை காண முடியாது. அநேகமாக பல ஆலயங்களிலே தண்ணீர் பந்தல் கட்டாயமாக அமைப்பார்கள். ஏனென்றால் அங்கு வருகின்ற அடியவர்கள் பெருமானையோ பெருமாளையோ எந்த ஒரு தெய்வத்தையோ வழிபாடு செய்துவிட்டு களைப்போடு விரதம் இருப்பவர்கள் வருவார்கள், குழந்தைகள் வருவார்கள், வயோதிபர்கள் வருவார்கள். அவர்கள் எல்லாம் தாகம் தீர ஒரு நீரோ மோரோ குடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக, அந்த தாகத்தை தணிப்பதற்காக தண்ணீர் பந்தல் அமைப்பார்கள். அந்த தண்ணீர் பந்தல் அமைக்கின்ற பணியை முதலிலே கையாண்டவர் எங்களுடைய பரமேஸ்வரன். பார்வதி தேவியார் காஞ்சி மாநகரத்திலே அதை செய்கின்றார்.
அதற்கு பிறகு அந்த தண்ணீர் பந்தலை நாவுக்கரசருடைய பெயரிலே அப்பூதியடிகள் செய்கின்றார்கள். இப்படியாக இறைவனாரிடத்திலே இருந்துதான் அத்தனை அறங்களும் கருமங்களும் தர்மங்களும் கலைகளும் எல்லாமே வருகின்றன என்றால் அதிலே நாங்கள் ஐயம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப அம்பிகையானவள் புதுக்கல தொழிகாட பூக்கும் முன்னெடுத்து களத்திலே, அதாவது கலயம் என்று சொல்லுவார்கள் பானை, அந்த கலயத்திலே தண்ணி பானையிலே நீர் எடுத்து தண்ணீர் பந்தல் அமைத்து ஜீவராசிகளுக்கெல்லாம் அந்த தாகத்தை தீர்க்கின்ற அரிய பெரிய அறத்தை செய்திருக்கின்றார். அடுத்தது பாருங்கள், சிறார்களுக்கு உணவு அளித்தல், அதாவது குழந்தைகளுக்கு வேண்டிய உணவு கொடுக்கின்ற பணி. இன்றைக்கு பல இடங்களிலே நாங்கள் பொது இடங்களிலே செல்லுகின்ற பொழுது எத்தனையோ குழந்தைகள் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு சூழல்லே இருந்து வருவார்கள். வசதியான வீட்டிலே இருந்த, உதாரணத்துக்கு அறநெறி பாடசாலைகளை எடுத்துக்கொள்ளலாம், பொது இடங்களிலே பொது நிகழ்வுகள் நடக்கின்ற இடங்களை எடுத்துக்கொள்ளலாம். அப்படியான இடங்களிலே பல்வேறு தரப்பட்ட குடும்பங்களிலே இருந்து குழந்தைகள் வருவார்கள். அப்படி வருகின்ற பொழுது அவர்களை சம கண்ணோட்டத்தோடு பார்க்கின்ற பேணுகின்ற பக்குவம் நமக்கு வேண்டும். அந்த வகையிலே குழந்தைகளுக்கு உணவு வேண்டி அவர்கள் விரும்பிய உணவை கொடுக்கின்ற, அதாவது எப்படி என்றால் பிணங்கிய உயிர்களை பிடித்து இழுத்துத்தன், அதாவது அழுது கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை, பிணங்கிய என்றால் அழுது கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை பிடித்து இழுத்து அனைத்து தன் என்று அந்த பாடலில கச்சியப்பர் அழகாக சொல்லி இருப்பார். அழுது கொண்டிருக்கின்ற குழந்தையையும் ஏதாவது ஒரு தின்பண்டம் கொடுத்தா அது அழுகையை நிறுத்திவிடும். அதற்காகவே அந்த குழந்தைக்கு என்ன வேணும் என்று சொல்லி கேட்டு இன்றைக்கு நிறைய பேர் வீதிகளிலே அனாதரவாக திரிகின்ற குழந்தைகளுக்கு கூட உதவி செய்கின்ற தயாள குணம் கொண்ட பெரியவர்கள் எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்து இருக்கிறோம். கண்டும் காணாமல் செல்கின்றவர்களையும் பார்த்திருக்கின்றோம். ஆனால் அந்த குழந்தைகளை தெய்வாம்சமாக கருதி யார் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு நம்மாளி என்ற உதவியை செய்து போட்டு செல்வதற்குரிய அத்திவாரத்தை காஞ்சி மாநகரத்திலே உமையவள் தானே வந்து அதை ஒரு அறமாக செய்து காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார். அடுத்தது நாங்கள் பார்த்தோமே ஆனால் இறப்போர்க்கு ஈதல். இந்த இறப்போர்க்கு ஈதல் என்றால் கரங்கும் மாந்தர் முன் உளமெலாம் கலங்கியும், கரங்கும் மாந்தர் முன் உளமெலாம் கலங்கியும். இறப்போர் உண்மையிலே ஒருவேளை உணவை கூட உண்பதற்கு வழியின்றி இறந்து வந்து நிற்பவர்களை இகழ்தல் செய்யாமல், அவர் யாரென்று கேட்காமல் நம்மால் முடிந்த உதவியை அவர்கள் கண்கலங்குவதற்கு முன்னாக நாங்கள் கொடுத்து உதவினால் அது பெரியதொரு அறம் என்பதனை அம்பிகையானவள் செய்து காட்டியிருக்கின்றார். அதே சமயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கலியுகத்திலே நாங்கள் இந்த அறத்தை செய்யலாமா என்று நீங்கள் கேட்கலாம். ஆத்திரம் அறிந்து பிச்சை போடு, கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு, முதுமொழி. அப்ப வந்திருப்பவர் எவராக இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவருடைய குலமோ கோத்திரமோ எங்களுக்கு வேண்டியதில்லை. வந்திருப்பவர் உண்மையிலே பிச்சை எடுப்பதற்காக, தானம் பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறார்தான் என்பதனை நாங்கள் சரியாக உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக அவர்களுக்கு நாங்கள் அந்த தர்மத்தை செய்தாக வேண்டும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆலயங்களுக்கு செல்கின்ற போது நீண்ட வரிசையிலே எங்கட நாட்டிலே குறைவு என்று சொல்லலாம். தமிழ்நாட்டிலே போய் பார்த்தால் ஒவ்வொரு ஆலய வாசலிலும் தெரு தெருவாக வீதியோரங்கள் எல்லாம் நிறைய அடியவர்கள், நிறைய பிச்சை ஏற்பவர்கள் அங்கே காத்து கொண்டிருப்பார்கள்.
அவர்களுக்கெல்லாம் எங்களால் முடிந்த ஒரு அறத்தை தர்மத்தை செய்துவிட்டு வர வேண்டும் என்பதைத்தான் அம்பிகை எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றார். அவர்களை உதாசீனம் செய்யக்கூடாது, அது எங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதல்ல என்பதை அம்பிகையானவள் இந்த அறத்தினூடாக எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார் என்பதையே நாங்கள் உணர வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமேயானால் அன்னசத்திரம் அமைத்தல், அதாவது உணவின்றி வாடுவோர்கள் இன்றைக்கு நாங்கள் சென்றால் நிச்சயமாக பசியின்றி உணவருந்தி விட்டு வரலாம் என்ற நம்பிக்கையோடு தினமும் செல்லக்கூடிய இடமாக எங்களுடைய ஈழத்திலே எல்லோரும் அறிந்த விடயம் சந்நிதியான் ஆச்சிரமம் மோகன் சுவாமிகள் மிக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கின்றார். அதுபோல இன்னும் பல மடங்கள் பெருமளவில் பணி செய்யாவிட்டாலும் அங்கே அவர் அந்த பணியை பல அடியவர்களுடைய ஆதரவோடும் அன்போடும் பெருமானுடைய பெருங்கருணையினாலும் மிக பிரம்மாண்டமாக அங்கே செல்கின்ற அத்தனை அடியவர்களுக்கும் உணவு கொடுக்கின்ற பெரிய கைங்கரியத்தை செய்கின்றார். அன்னசத்திரம் பெரியதொரு பணி. இன்றைக்கும் இருக்கக்கூடிய வேறு வேறு இடங்களிலே இருக்கக்கூடிய திருமணங்களிலேயும் நம்பி சென்றால் ஒருவேளை உணவாவது உண்டுவிட்டு வரலாம் என்கின்ற நல்ல பாரம்பரியம் நமது நாட்டிலே இருக்கிறது, இல்லாமல் இல்லை. எத்தனையோ அடியவர்கள் அப்படி நம்பி சில திருமணங்களுக்கு செல்லுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய மடங்கள் பணிகள் செய்யக்கூடிய பெரியவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பணியை அறத்தை அன்னசஸ்திரம் அமைக்கின்ற பணியை திருத்த பாத்திரை செய்பவர் தெய்வத்திரையினர். அற்புதமாக கச்சியப்பர் சொல்லுவார், இந்த அன்னசஸ்திரம் அமைக்கின்ற பணி அதை அமைத்தால் மட்டும் போதாது, அங்கு வருகின்ற அடியவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை ஆதரித்து மகிழ்ச்சிப்படுத்தி அனுப்புதல் பெரியதொரு பணி. நான் நினைக்கிறேன் அண்மையிலே ஒரு தகவல் ஒன்றை இணைய வழியாக அடியேன் பார்த்தேன். காரை நகரிலும் அப்படி ஒரு பணியை அன்பர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி பல இடங்களிலே வள்ளிபுரம் ஆழ்வார் ஆலயத்திலே போனால் பெரியாழ்வார் திருமடம் இருக்கிறது. இப்படி பல பல ஆலயங்கள் பல பல இடங்களிலே தெல்லிப்பளை துக்கியம்மன் கோயிலிலே அன்னசஸ்திரம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கு. இப்படி பல இடங்கள், ஒவ்வொரு இடங்களையும் நாங்கள் சுட்டி சொல்லலாம். இந்த அன்னசத்திரம் அமைப்பது என்பது ஒரு அற்புதமான பணி. அதனை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி அந்த பணியை அறத்தை செய்வதென்பது அதைவிட பெரிய பணி. அதனை அம்பிகையானவள் நமக்கு செய்து காட்டியிருக்கிறாள். அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அடுத்து நாங்கள் பார்த்தோமே ஆனால் தின்பண்டம் வழங்குதல், இதுவும் ஒரு அறமா என்று நீங்கள் சிந்திக்க கூடும். இதையெல்லாம் ஒரு அறம் என்று அம்பிகை தின்பண்டம் கொடுப்பது கூட ஒரு அறமா என்றால் யாருக்கென்றால் குழந்தைகளுக்கும் மகளிர்களுக்கும் முதியோர்களுக்கும் தின்பண்டம் அளித்தல். ஏன் குழந்தைகள் முதியோர்கள் மகளிர்களுக்கு கொடுக்கணும் என்றா, ஏன் மற்றவர்களுக்கு சாப்பிட மாட்டார்களா, அவர்களுக்கு வாயில்லையா என்று நீங்க கேட்கக்கூடாது. அவர்கள் உழைத்து உண்ணக்கூடிய தேடி போய் வாங்கக்கூடிய பக்குவ நிலையில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் குழந்தைகள் அவ்வாறல்ல, முதியவர்கள் அவ்வாறல்ல. மகளிர்கள் என்றால் எல்லா மகளிர்களையும் அதிலே நாங்கள் கொள்ள முடியாது, கருவாய்த்த மகளிர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் விரும்பிய தின்பண்டங்களை வாங்கி கொடுக்கின்ற, அவர்களை அதை கொடுத்து மகிழ்ச்சிப்படுத்துகின்ற ஒரு அறத்தை அம்பிகை செய்திருக்கிறாள் என்றால் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். ஆனால் அது கூட அறம் என்பதை அம்பிகை செய்து காட்டி இருக்கின்றார். ஏனென்றால் வயோதிபர்களுக்கு வயோதிபமான காலத்திலே குழந்தைகளைப் போல ஏதாவது தாங்கள் விரும்பியதை உண்ண வேண்டும் போல இருக்கும். குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நேரம் ஒவ்வொன்றை கேட்பார்கள், கேட்டு போட்டு அடுத்த மறுகணமே சொல்லுவார்கள், இது இந்த உணவு எனக்கு வேண்டாம், வேற ஒன்றை தாருங்கள் என்று சொல்லி. அப்படி கேட்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் மகளிர்களுக்கும் முதியோர்களுக்கும் வேண்டிய தின்பங்கண்டங்களை எல்லாம் இங்கிதமாக கொடுத்து அரிய பெரிய அறங்களை ஆற்றி
வையத்திலே வாழ்வாங்கு வாழ்வதற்கு என்ன வழிவகையான அறங்களை நாங்கள் செய்து எங்களுடைய வாழ்விலே நல்ல ஈடேற்றங்களை கண்டு உய்ய வேண்டும் என்பதை இந்த காஞ்சி புராணத்திலே இன்றைக்கு வரைக்கும் 26 அறங்கள் ஊடாக நாங்கள் அம்பிகையின் வாயிலாக கச்சியப்பர் எங்களுக்கு அற்புதமாக தந்த அந்த காஞ்சி புராணத்தினூடாக அம்பிகையினுடைய அந்த அறங்களை சிந்தித்தோம். இன்றைய தினமும் அந்த அறங்களை பற்றி சிந்திப்பதற்கும் உங்களோடு பேசுவதற்கும் கிடைத்த இறை அருளுக்கு நன்றி கூறி, குருவருளுக்கும் நன்றி கூறி, கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் எல்லோரையும் சிவனடியார்களை பணிந்து என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகள் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம். திருச்சிற்றம்பலம்.